சித்தார்த்தோட போர்ஷன் மட்டும்தான் ப்ரோ நல்லா இருந்துச்சு, வேற எதுவுமே நல்லா இல்லை ப்ரோ. அவரே படம் நல்லா தான் இருக்கு. சொல்கிற விஷயங்கள் எல்லாமே ஓகே தான், ஆனால் அது எல்லாமே நடைமுறைக்கு ஒத்தே வராது. நான் இது எல்லாமே வந்துட்டு இம்பாசிபிள் தான். ஆனால் சொல்கிற விஷயங்கள் எல்லாமே அக்செப்டபுள், ஆனால் அது எதுவுமே நடக்காது ப்ரோ. அதுவும் லாஸ்ட் 1 ஹவர்லாம் ஏன்டா அந்த ஃபைட்டை மட்டுமே வச்சு சாவடிச்சுக்கானே இருக்கேன். பட் அப்படி சொல்ல முடியாது, கருத்து வேணால் எடுத்துக்கலாம், ஆனால் இம்பாசிபிள் தான். மற்றபடி படம் 1 டைம் வாட்சபிள் தான். அப்புறம் ஆனால் அதில் நிறைய செஞ்சுருக்கிற விஷயங்கள், அந்த கேமரா அந்த விஷயங்கள் எல்லாமே சூப்பர். மற்றபடி ஓவரால் 1 டைம் அவ்வளோதான். சித்தார்த்தோட போர்ஷன் மட்டும்தான் ப்ரோ நல்லா இருந்துச்சு, வேறு எதுவுமே நல்லா இல்லை ப்ரோ. அவரே வச்சு ஃபுல்லாக எடுத்துறது இருக்கலான்னு தான் தோணுச்சு. மற்றபடி படம் கொஞ்சம் மொக்க தான். மேபி நான் பார்ட் 3 வருவேன்னு நினைக்கிறேன் ப்ரோ. கண்டிப்பாக ரொம்ப வேஸ்ட்ண்ணா, ரொம்ப படம் சரியில்லை. அது வந்து சங்கப்படம் மாரி தெரியல பார்க்குறதுக்கு. அதை பார்க்க ஒரு நாடகம் மாரி இருக்குது. அதில் கமலே இல்லை, அந்த கமல் மாரி வேகத்தில் இருக்காரு, அது கமலே கிடையாது. சங்கப்படம் மாரியே தெரியல பார்க்குறதுக்கு. இது மியூசிக் எதுவுமே சரியில்லை. வந்து அது இது பார்க்கலாம், அதுவுமே தெரியல வந்து சரியாக தெரியும், வருமானம் தெரியும் வந்து. ஆனால் இது வந்து வேஸ்ட்டு. அதாவது எதிர்பார்த்த அளவுக்கு இல்லை. இந்தியன் 1 வந்து பார்த்திங்கன்னா ஒரு பிரம்மாண்டம், அதாவது அது ஒரு ரெக்கார்டு. அதாவது இந்த பத்மஸ்ரீ உலகநாயகன்னா அது இந்தியன் 1 தான். 2 வந்து எதிர்பார்க்குற அளவுக்கு இல்லை, ஓகே அவ்வளோதான். இல்லை 1 வந்து பார்த்திங்கன்னா அது வந்து கான்செப்ட் இருந்தது. அதில் ஆக்சுவலாக என்னென்னா ஒரு போராட்டம்னா என்ன, அது எப்படி இருந்தது, எப்படிலாம் இருந்தாங்க, எப்படி நான் சுதந்திரம் கிடச்சிது, ஸோ அந்த கான்செப்டில் இருந்துச்சு. பட் 2 வந்து ஒரு கார்ட்டூன் மூவி பார்த்த மாதிரி இருந்தது, அவ்வளோவா ஒன்றும் பெருசாக இல்லை. லெட்ஸ் சி, பார்ப்போம் என்னன்ட்டு. சொல்லிக்கிற அளவுக்கு இல்லை, ஓகே. பார்க்குற அளவுக்கு நல்லா இருக்கு. படம் நல்லா இருந்தது. ஆக்சுவலாக வந்து இந்த கான்செப்ட் இப்படி தானே காட்ட முடியும். ஏன்னா இவ்வளோ 28 இயர்ஸ் கழிச்சு எடுக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது வந்து இப்போ பிடிக்கிறவங்களையும் கவர் பண்ணோம் அப்படின்னா இந்த மாதிரி தானே எடுக்க முடியும். நல்லா இருந்தது. அதுவும் ரொம்ப நல்லா இருந்தது. அது கண்டிப்பாக எக்ஸ்பெக்டேஷன் நிறைய தான் இருக்குது. சூப்பராக இருக்குங்க படம். எல்லாமே பிடிச்சிருக்கு, எல்லாமே பிடிச்சிருக்கு. ஃபர்ஸ்ட் பார்ட் பார்த்துருக்கேன். அதுக்கு இதுக்கு அது வேறு இது கான்செப்ட், இது வேறு கான்செப்ட்டு. அது அந்த காலத்துக்கு உடையது, 1996 பழைய காலத்துக்கு உடையது. இந்த காலத்துக்கு உண்டான ட்ரெண்டிங் வந்திருக்கு. படம் நல்லா இருக்குது, நல்லா இருக்குது, சூப்பராக இருக்குது. என்ஜாய் பண்ணேன். கமல் தான் அப்படியே தான் இருக்குது. அவருக்கு என்ன உலக நாயகனாச்சு அவர். சரி, ஓகே, தேங்க்யூ சார். நல்லா இருக்குங்க. என்ன பிடிச்சிருக்கு? என்ன பிடிச்சிருக்கு? மியூசிக் பிடிச்சிருக்கு. இவர் கமல் ஃபைட் பண்ணுறாருல, தமிழ் தாத்தா, எந்த ஸ்டைல் யூஸ் பண்ணி ஃபைட் பண்ணுறாரு? ஏதா தெரியல எனக்கு. விரல வச்சு பண்ணுவார்ல, மர்மக்கலையா? கவனிச்சிங்களா இல்லையா? கவனிச்சேன். அது எப்படின்னு பண்ணிக்காங்க. இப்படி வச்சு இப்படி அப்படி பண்ணிடுவாரா? பரவாயில்ல, நல்லா இருந்துச்சுண்ணா. என்ன பிடிச்சிருந்தது எங்களுக்கு? கமலோட ஆக்ஷன்ஸ் ரொம்ப ஏஜே தெரியல, நல்லா டிஃப்ரெண்ட்டாக ஆக்ட் பண்ணியிருந்தாங்க, நல்லா இருந்துச்சு. ரொம்ப சீக்வன்ஸ்லாம் பிடிச்சிருக்கீங்க? ஸோ செம்ம. பார்த்துருக்கீங்க? பார்த்துருக்குறேன். எஸ்ஏ சூர்யாலாம் அடுத்த பார்த்துக்கு லீடு கொடுத்துருக்காங்க. அது என்ன? புரியல. எஸ்ஏ சூர்யா அடுத்த பார்த்துக்கு லீடு கொடுத்துருக்காங்க அவரை வச்சு. உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கு? நல்லா இருக்குது. நல்லா இருக்கா? கமல் எப்படி ஃபைட் பண்ணுறாரு? என்ன யூஸ் பண்ணி ஃபைட் பண்ணுறாரு? கத்தியா? யாரெல்லாம் யூஸ் பண்ணுறாரு? வர்மக்கலை ஏஜே தெரியல. நைஸ். படம் சூப்பராக இருக்குது. என்ன பிடிச்சிருக்கு? கதை ரொம்ப நல்லா இருக்குது. அவர் ஃபைட் பண்ண செம்மையாக இருக்குது. சூப்பராக இருந்துச்சு. கமல் எப்படி ஃபைட் பண்ணுறாரு? செம்மையா. என்ன யூஸ் பண்ணி ஃபைட் பண்ணுறாரு? புரியல. என்ன யூஸ் பண்ணி ஃபைட் பண்ணுறாரு கமல்? விரல் யூஸ் பண்ணி பண்ணுறாரு. வேற அதான் வர்மக்கலை செம்ம. அது என்ன ஸ்டைல், எந்த மாதிரி பண்ணி காமிச்சாரு? ஐயோ, அது இப்படி அப்படியே பண்ணுறாரு.
இந்த படத்தை பார்த்து சார் வீட்டில் படுத்து தூங்கியிருக்கலாம். எனக்கு வந்து 5000 ரூபா நஷ்டம்தான், தூக்கம் தான் வந்துருச்சு. எத்தனை பேர் வந்தீங்க? நாங்கள் 10 பேர் வந்து ஃபேமிலியோட, ஃபேமிலியும் தூங்கிட்டு நாங்களும் தூங்கிட்டோம். அதை வீட்லேயே தூங்கி. என்ன பிடிக்கல சார்? படமே பிடிக்கல. படமா இந்த மாதிரி மோசமான படத்தை பார்த்ததே இல்லை. படம் சூப்பராக இருக்குது. நல்லா இருக்கு. பரவாயில்ல, சூப்பராக இருக்குது. சூப்பராக இருந்துச்சு. படம் செம்மையாக ஹிட்டு, படம் செம்மையாக இருக்குது. கமல் ரொம்ப வித்தியாசமாக நடிச்சிருக்கிறாரு. இந்த வயசுலேயும் 70 வயசுலையும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக நடிச்சிருக்கிறாரு. இந்தியன் 2 திரி வேறு வருது, செம்மையாக இருக்கும். எஸ்ஜே சூர்யா லாஸ்ட்டாக ஒரு 5 நிமிஷம் நீட்டாக நடிச்சிருக்கிறாரு. கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக வித்தியாசமாக இருக்குது. எஸ்ஜே சூர்யா முன்னை விட அந்தோட கலையை வந்து அவரும் கற்றுருக்கிறாரு. அடுத்த பாட்டு கண்டிப்பாக வெயிட் பண்ணுவேன். நீட்டாக நல்லாயிருக்கு. அடுத்த பாட்டு கதை புரியுது. கதை ஃபஸ்ட்டு பார்ட்டை விட இது கொஞ்சம் ஒரு டெக்னாலஜியாக இருக்குது. அது வந்து நார்மலாக இருந்தது அந்த காலத்துக்கு தகுந்த மாதிரி. இப்போ இருக்கிற 2K கிட்ஸுக்கு தகுந்த மாதிரி இப்போ இருக்கிற இந்தியன் 2 வந்து நல்லாயிருக்கு. சூப்பராக இருந்தது, நல்லா இருந்தது. ஓவரால் கமல், நான் இந்தியன் 2 தான் பார்த்துட்டு வரேன். கமலோட நடிப்பு நல்லா இருந்தது. கமலில் சித்தார்த்து இல்லை ஒரு மீனிங்ஃபுல்லாக இருந்தது. இந்தியன் பார்த்துருக்கேன். இல்லை அதுதான் பெஸ்ட். ஆல்வேஸ் ஏஆர் ரஹ்மான். உங்களுக்கு எப்படி இருக்கு படம்? நல்லா இருக்கு அங்கிள். நல்லா இருக்கா? என்ன பிடிச்சிருக்கு இதுல? இதில் படம் நல்லா பிடிச்சிருக்கு. கமல் எப்படி ஃபைட் பண்றாரு? எதை வச்சு ஃபைட் பண்றாரு? வர்மக்கலை வச்சு ஃபைட் பண்ணுறாரு. எப்படி வைக்கிறாரு அங்கிள்? அப்படி வச்சு பண்றாரா? நல்லா இருக்கு. பிடிச்சிருக்கா? யாரோட நடிப்பு நல்லா இருக்கு? கமலும் அந்த போலீஸ் நடிச்சால அவரும். பாபி சிங்பா. ஓகே, நல்லா இருக்கா? உங்களுக்கு எந்த சீன் பிடிச்சிருக்கு? இது நல்லா பிடிச்சிருக்கு. அந்த அடிப்பார்ல கெட்டவங்கள நிறைய பேர், அதுதான் கெட்டவங்க எல்லாம் ஒழிக்கிறாரு அந்த சீன். படம் சூப்பராக இருக்குது. யாரோட நடிப்பு பிடிச்சிருக்கு? நல்லா இருக்குது. இவர் கமல் நல்லா சூப்பராக வச்சுருக்காருல. எந்த மாதிரி ஃபர்ஸ்ட் இந்தியன் பார்த்துட்டீங்களா? ஃபர்ஸ்ட் இந்தியன் பார்த்தேன். அதை விட இது எப்படி? அதை விட கொஞ்சம் சுமார், ஆனால் பரவாயில்ல. அனிருத் நல்லா இருக்கு. உங்களுக்கு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. என்ன பிடிச்சிருக்கு? பிடிச்சிருக்கு. ஃபைட் சொல்லு. என்ன பிடிச்சிருக்கு? லாஸ்ட் ஃபைட் எப்படி இருந்துச்சு? இது ரொம்ப உனக்கு பிடிச்சிருந்தது படத்தில்? எனக்கு கமல் தாத்தா வராரா? கமல் தாத்தா என்ன பண்றாரு? அடிக்கிறாரு. என்ன யூஸ் பண்ணி அடிக்கிறாரு? இது விரல் ஆச்சு. எப்படி அதை சுத்தி காணுங்க? அப்படியா? நாங்கள் தேர்ட் பார்ட்காக வெயிட் பண்ணுறோம். ரொம்ப நல்லா அவரோட கம்பேக் எப்படி இருக்குன்றதா வெயிட் பண்ணுறோம். ஒரு பொம்மையான ஒரு அண்ணா வந்து அப்படியே ஷூட் பண்ணாரு. ஓ, அந்த இது கார்ட்டூன் கேரக்டர் சொல்றாங்க. எஸ்ஜே சூர்யாக்காக நாங்கள் நெக்ஸ்ட் இதுக்கு வெயிட் பண்ணுறோம். எல்லாமே நல்லா இருக்கு. மஸ்ட் வாட்ச். நல்லா இருந்தது. சூப்பராக இருக்கு. அக்கறை மாதிரிலாம் இல்லை ப்ரோ. 150 ரூபா வேஸ்ட்டு தான். என்னாச்சு ப்ரோ? என்னாச்சா? நாங்கள் எந்திரிச்சு ஓடி வரோம். எல்லோரும் பாருங்க ஓடிடுவாங்க. படம் முடியறதுக்கு முன்னாடி எல்லாம் போய் டோர்கிட்ட தான் நின்றுட்டு இருந்தோம். ஓகே, இந்தியன் 1 பார்த்துருக்கீங்களா? இந்தியன் 1 பார்த்துருக்கேன். அதுக்கு இதுக்கு என்ன டிஃப்ரெண்ட் இருக்கு? அதுக்கு இதுக்கு சம்மந்தமே இல்லை ப்ரோ. எல்லாருமே மக்களே அடித்து அனுப்பிச்சு விட்டாங்க. அவ்வளோதான் ப்ரோ. கோ பேக் இந்தியன் சொல்லிட்டு. கோ பேக் இந்தியன் தான். அப்படி சொல்ல முடியாது. அது மியூசிக் நல்லா இருக்கு. மியூசிக் தான், மியூசிக் மட்டும் தான் இருந்துச்சு. படம் உட்காந்து பார்க்க முடியல. இன்டர்வல் எப்போ இருந்துச்சு, அப்புறம் எப்போ படம் முடிஞ்சிருந்துச்சு. படத்தை விடுங்க, விவேக் எப்படி இருக்காரு? விவேக் நல்லா பண்ணியிருந்தார். விவேக் சூப்பராக, மனோபாலும் சூப்பராக பண்ணியிருந்தார். ஓகே, தேங்க்யூ. வேஸ்ட். படம் நல்லா இருந்துச்சு. மஸ்ட் வாட்ச். யாரோட நடிப்பு பிடிச்சிருக்கு? கமலஹாசன். அவர் எப்படி ஃபைட் பண்றாரு? நல்லா ஃபைட் பண்ணாரு. என்ன வித்தை பண்ணிருக்காரு? மர்மக்கலை. எப்படி பண்றாரு? இந்த இப்படி வச்சுட்டு அப்படி பண்றாரா? நல்லா படம் எப்படி இருக்கு? யாரோட நடிப்பு பிடிச்சிருக்கு? நல்லா இருக்கு. யாரோட நடிப்பு பிடிச்சிருக்கு? கமலஹாசன் நடிப்பு. உங்களுக்கு கமல் நடிச்சு நல்லா. படம் பிடிச்சிருக்கா? படம் பிடிச்சிருக்கு. நல்லா புரியுது. இந்தியன் 1 பார்த்துருக்கீங்களா? இந்தியன் 1 நம்ம 2 தான் பார்த்துருக்கோம். சரி, பரவாயில்ல, நல்லா இருக்கு. நல்லா இருக்கு படம். ஓகே, பட் அந்த அளவுக்கு சொல்ல முடியல. மட்டலிங்களா பண்ணியிருக்காரு, அந்த அளவுக்கு கொஞ்சம் இது வரல. ஓகே, பார்க்கலாம். நெக்ஸ்ட் சொல்லி இந்தியன் 1 பார்த்துருக்கீங்க? இந்தியன் 1 இது கம்பேர் பண்ண முடியாது. இந்தியன் 1 தான். ஏஆர் ரஹ்மானா அனிருத்துங்களா? மியூசிக் யார்? மியூசிக் அந்த அளவுக்கு சொல்ல முடியாது. ஏஆர் ரஹ்மான் இந்தியன் 1 கம்பேர் பண்ண முடியாது. எதுவுமே கஷ்டம் தான், சொல்ல முடியாது. ஏன்னா அவர் ரொம்ப நல்ல நடிகர், இருந்தாலும் சொல்ல முடியாது. அந்த அளவுக்கு எதிர்பார்த்த அளவுக்கு இல்லை. படம் நல்லா இருக்குங்க. ஒன்று பார்க்கலாம். நல்லா இருக்கு. நல்லா இருக்குங்க. என்ன பிடிச்சிருக்கு படத்துலைங்க? இதுதான் மேக்ஸிமம். இப்போ நான் ஆக்ஷன் தான். இந்தியன் 1 பார்த்துருக்கீங்களா? பார்த்துருக்கேன். அதோட இது அதுக்கு இது சுமார் தான் படம். இது பார்க்கலாம், ஒரு தடவை பார்க்கலாம். ஃபேமிலி ஏதோ இருக்கு ப்ரோ.
படம் எப்படி இருக்கு? ஓகே உங்களுக்கு நல்லா இருந்துச்சு பார்க்கலாம். பார்க்கலாங்களா? என்ன பிடிச்சிருக்குங்க? இதில் கமலோடைய இதுதான் பிடிச்சிருக்கு, நல்லா இருக்கு. இந்தியனோட இது பெட்டரா இருக்குங்களா? பெட்டராக இருக்கு. சூப்பராக இருக்குது, நல்லா என்ன பிடிச்சிருக்குங்க? எல்லாமே நம்ம திருந்தணும், தப்பு பண்ணாலும் திருந்தணும்னு சொல்லி வைக்கிறதுக்கு நல்லா பிடிச்சிருக்கு. படம் நல்லா இருக்குங்க. நல்லா இருக்குங்களா? உங்களுக்கு நல்லா இருக்குன்னு நல்லா இருக்கு. இப்போ படம் வந்து சார் பார்த்தீங்கன்னா இப்போ படம் வந்து இப்போ ஃபஸ்ட்டு பார்க்க வந்து ஒன்றும் செகண்ட் பார்க்க ஒன்றும் அவனும் சொல்லிக்கிற மாதிரிலாம் ஒன்றும் இல்லை. இப்போ மூணாவது பார்க்க வேணால் நம்ம வந்து நம்ம எதிர்பார்த்தது வந்து கிடைக்குமா அப்படின்ற மாதிரி ஓடிடுது. ரமேஷ் ரமேஷ் எதிர்பார்க்குறீங்க? இப்போ இங்கே இதை நாம் எதிர்பார்த்து வந்தது இல்லை, என்ன எதிர்பார்க்குறீங்க? எதிர்பார்த்ததே இல்லை. அதான் என்ன எதிர்பார்க்குறீங்க அடுத்த பாட்டு? அடுத்த பாட்டில் வந்து இப்போ பயங்கரமாக இருக்குமா, நம்ம இந்தியன் 2 வந்து இந்தியன் மாதிரி இருக்குமா அப்படின்னு எதிர்பார்க்குறோம். இப்போ இந்த ஃபஸ்ட்டு பார்க்கல ஒன்றுமே இல்லை, செகண்ட் பார்க்கல ஒன்றுமே இல்லை. இப்போ மூணாவது பார்க்க எதிர்பார்க்கலாமா அப்படின்ற மாதிரி தோணிகிட்டு இருக்குது. அந்த அளவுக்கு வந்துருமா அப்படின்றத கடைசி தான் தெரியும் எங்களுக்கு. ஆனால் ஒன்றுமே இல்லை, இதில் ஒன்றுமே இல்லை. சூப்பரா இருக்குங்களா? பிடிச்சதா? கமல் தாத்தா எப்படி இருக்காரு? சூப்பராக இருக்கிறார். தெரியல. தமிழ் தாத்தா தூக்கிட்டாங்க. செம்மையா இருக்காரா? வெரி குட். அதாவது சங்கர் என்ன சொல்ல வரா அப்படின்னா கரப்ஷன் இருக்கலாம் அப்படியே சொல்ல வரா அப்படின்னு நினைக்கிறேன். ஓரளவுக்கு இது ஒன்றும் தடுக்க முடியாது, நடந்துக்கலாம் அப்படின்னு சொல்கிறா. அப்படியே படம் பார்க்கலாம், ஓரளவுக்கு பார்க்கலாம். ஏதோ ஏதாவது நல்லா எதுவுமே சொல்ல முடியாதுன்னா படம் பார்க்கலாம். நல்லா இருக்குங்க படம். ஓகே. சூப்பர். பார்ட் 3 வெயிட்டிங். ஆனால் என்ன பாதிலே படத்தை நிறுத்தி விட்டாங்க. அந்த மூணாவது பக்கம் மட்டும் தான் படம். மூணாவது படம் பார்த்துன்னா படம் ஃபுல்லாக புரிஞ்சிருக்கும். நான் பாதிலே எழுப்பி விட்டாங்கன்னு நினைக்கிறேன். சூர்யா மூணாவது பாட்டுல வருவாரு. இதுலேயே வந்துட்டாருங்க. அதான் மூணாவது பாட்டுல அவர் வச்சு தான் லீடு கொடுத்துருக்காங்க. ஆமாம், அப்படி தான் இருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா இதுலேயே பாதி நிறுத்திட்டாங்க. அவன் தான் அதை வில்லன்னு நினைக்கிறேன், பெரிய வில்லனா வருவான். நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன். 3 தான் நல்லா இருக்கும், 2 நல்லா இருக்குது. படம் சூப்பராக இருந்துச்சு, நல்லா இருக்கு. இல்லை ப்ரோ, ஃபஸ்ட்டு தான். இந்தியனுங்களா நார்மலாக இருக்குங்க, பார்க்கலாம், ஒன் டைம் பார்க்கலாம். கம்பேர் பண்ணும்போது அந்த அளவுக்கு இல்லை. பரவாயில்ல, பார்க்கலாம் பார்க்கலாம்.